ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில், அதாவது சாம்சங் ஆகட்டும், ரெட்மி ஆகட்டும், ஒன் ப்ளஸ் ஆகட்டும், எந்த ஒரு மொபைல் வந்து அக்சசபிலிட்டி செட்டிங்ஸை வந்து எப்படி நம்ம ரீசெட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் உங்களால் இந்த அக்சசபிலிட்டி செட்டிங்ஸை ரீசெட் பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் ரீசெட் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் ரொம்பவும் கவனமாக ரீசெட் அக்சசபிலிட்டி செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் இந்த அக்சசபிலிட்டி செட்டிங்ஸ் வந்து என்ன நடக்கும்னா டிஃபால்ட்டாக ஃபோனுக்கு வர செட்டிங்ஸுக்கு வந்து ரீசெட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் இதுக்கு முன்னால் சேஞ்ச் பண்ணி ஏதாவது இஷ்யூ வந்து அதை சால்வ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இந்த அக்சசபிலிட்டி செட்டிங்ஸை உங்களால் ரீசெட் பண்ணி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம அக்சசபிலிட்டி செட்டிங்ஸை வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நம்ம சேனலில் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.